காலம் தொடங்கி நாம் முதலாளிகள் தான். உலகமே இந்தியாவைத்தான் தேடிக்கொண்டிருந்தது. உலகம் முழுவதும் அத்தனை மாலுமிகளும் தேடியது இந்தியாவைத்தான். அறிவு பலமும் செல்வ வளமும் கொட்டி கிடக்கிற தேசத்தை தான் கொலம்பஸ் தேடினான். அப்படி தேடி கண்டுபிடித்த பல இடங்களுக்கெல்லாம் இந்தியா என்றுதான் பெயர் வைக்கப்பட்டது ஒரு காலத்தில். உலகம் தேடிய தேசம் இந்தியா. இன்று உலகெங்கும் இந்தியர்களை தேடுகிறார்கள். இன்னமும் நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்னன்னு சொல்வது? அது இளைஞர்களே தொடர்ந்து அந்த கேள்வி எழுப்புவதுதான் ரொம்ப வருத்தமான விஷயமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எதிர்கால இந்தியா என்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த டாபிக் கீழே வந்ததனால I would like to take that as a topic. உங்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை நட்போடும் சந்தோஷத்தோடும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சினிமா நடிகருக்கு இருக்கக்கூடிய கைத்தட்டு ஏன் இங்கே கோபிநாத்துக்கு கிடைத்திருக்கிறது? சமூகத்துடைய மிக அறிவாளிகளுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் எதற்காக ஒரு சாதாரண டிவியிலே வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு இளைஞனுக்கு கிடைத்திருக்கிறது? எதற்காக மிகப்பெரிய மனிதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதையும் கைத்தட்டலும் ஒரு சகோதரனை பார்க்கிற உள்ளுணர்வும் ஏன் இருக்கிறது? ஒரு ஆங்கில பத்திரிகையினிடம் பேட்டி கண்டபோது வாட் இஸ் யுவர் மார்க்கெட் வேல்யூ என்று கேட்டாங்க. இந்த சந்தையிலே உன்னுடைய மரியாதை என்ன என்று கேட்டபோது நான் அவர்களுக்கு ஒரு பதில் சொன்னேன். என்னிடம் பேசுகிற 35 வயது இளைஞர் உடனே தொலைபேசி மூலம் அழைத்து தன்னுடைய மனைவியிடம் என்னை பேச சொல்லுவார். இந்தியாவிலே 3ஆம் மனிதனிடம் தன் மனைவியை அவ்வளவு எளிதில் அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டார்கள். நான் கண்ணியமானவன் என்று அவர்கள் நம்புகிறார்கள். Why Gopinath is appreciated? உங்க எல்லாருக்கும் நிறைய பேரை தெரியும். ஆனாலும் கோபிநாத்திற்கு ஒரு கூடுதல் ஒரு நெருக்கம் இருக்கிறதே காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். உங்கள் உள் மனசுக்குள்ளும் அந்த காரணம் ஒட்டி போயிருக்கிறது. உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியாத அந்த காரணத்தை நானும் சொல்லுகிறேன். நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம மாதிரி ஒரு சாதாரண ஊர்ல இருந்து போய் இன்னைக்கு ஒருத்தர் சல்லட போறான்டா இவன் நம்ம ஆளுன்னு உங்களுக்கு தோணி. That is the reason. That's why I always say the middle class towns of Tamil Nadu should develop.